ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் குட்டி சேனல். காலையில் வீட்டில் சுத்தமாக இட்லி மாவு சுத்தமாக தீர்ந்து போயிடுச்சு. அதனால் நைட்டே இட்லிக்கு ஊற வச்சுட்டேன். அதனால் காலையில் கோதுமை தோசை தான் செய்ய போகிறேன். அதுக்கு சைடிஷ் கார சட்னிக்கு ஒரு 10 காஞ்ச மிளகா, 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் புளி, பாதி தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மாவில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா மாவு தோசை ஊற்றும் போது நல்லா கெட்டி பிடிக்காமல் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது தோசை. லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். மதியானத்துக்கு என்ன சமைச்சிட்டு இருந்தேன்னா அவரைக்காய் பொரியல், மணத்தக்காளி கீரை கூட்டு, சாதம், ரசம், அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பருப்பு மணத்தக்காளி கீரை கூட்டுக்காக பருப்பு வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா மணத்தக்காளி கீரையும் சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், பெருஞ்சீரகம் அரைச்சி சேர்த்து லாஸ்ட்டாக தாளித்து விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இட்லி மாவு சைட் பை சைடு சமைச்சிக்கிட்டே அரைச்சி முடிச்சிட்டேன். இது ஒரு இட்லி மாவு அரைச்சேன்னா ஒரு 4-5 டேஸ் கொஞ்சம் டிஃபன் டின்னர் வேலைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் மாவும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 11 o'clock இருக்கும். நான் அரைச்சி முடிச்சிட்டேன். இது நைட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம நைட்டுக்கு புளிக்க வச்சுட்டு நைட்டு இட்லி ஊற்றினா சூப்பராக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு வெயில் ரொம்ப தாங்க முடியல. வீடு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அதனால் மாதுளம்பழம் இருந்துச்சு. அதனால் ஜூஸ் போட்டலான்ட்டு எடுத்து வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மாதுளம்பழம் ஜூஸ் எப்படின்னா ஃபஸ்ட்டு மாதுளம்பழத்தை உரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா உங்கள்கிட்ட பால் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பால் சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் பால், ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம அரைச்சி குடித்தா சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. வடித்து குடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன். சாதம், மணத்தக்காளி கீரை கூட்டு, அவரைக்காய் பொரியல், அப்புறம் கொஞ்சமாக ஊறுகாய், அப்புறம் பக்கத்து வீட்டில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை துவையல் கொடுத்துருந்தாங்க. அதையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் அப்பளமும் கலர் வத்தல் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதுவும் பொரிச்சு எடுத்து வச்சுட்டு சூப்பராக இன்றைக்கி சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் இதான் இன்றைக்கி சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.